தீபிகா வணக்கம். சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை தமிழக அரசால் தொடங்கப்பட்டு தற்போது நடைமுறையில் இருந்து வரக்கூடிய நிலையில் தான் இது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தங்களுடைய பணிகளை அவர்கள் தீவிரப்படுத்தியிருக்கூடிய சூழ்நிலையில் தான் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையால் முதல் கைது சம்பவம் நடந்திருக்கிறது. அது தனியார் நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக வேலை பார்த்த பி. சுரேஷ் என்பவர் சென்னை அயனாவரம் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் நேற்று பிற்பகல் சரியாக 2:30 மணியளவில் சுரேஷ் அவருடைய பக்கத்து வீட்டில் நுழைந்து அங்கே தனியாக இருந்த ஒரு பெண்ணை பிடித்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றிருக்கிறார். அந்த பெண் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஓடி வந்த நிலையில் சுரேஷ் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவர்கள் அயனாவரம் பகுதியில் ரோந்து பணியில் இருந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு உடனே தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இளநிலை ஆய்வாளர் ராஜேஸ்வரி, காவலர் தீபிகா, சிங்கப்பெண் சிறப்பு படை ஆய்வாளர் பெனாசீர் அடங்கிய குழு உடனடியாக இது களத்தில் இறங்குகிறார்கள். அப்போது பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்தித்து புகார் பெற்ற சிங்கப்பெண் அதிரடிப்படை 36 வயதான சுரேஷை உடனடியாக சுற்றி வளைத்து கைது செய்கிறார்கள். சுரேஷ் அயனாவரம் மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். குறுகிய நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை நடந்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதையடுத்து சுரேஷ் மீது பிரிவு 329, 75(2) வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட சுரேஷ் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்த பிறகு சிங்கப்பெண் படை நடத்திய முதல் அதிரடி கைது நடவடிக்கை இது என்று கூறப்படுகிறது. சிங்கப்பெண் படை விரைவாக செயல்பட்டு பாலியல் குற்றவாளி சுரேஷ் கைது செய்ததற்காக சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் சிங்கப்பெண் படைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இதனுடைய செயல்பாடுகள் சரியான திசை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அமல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இதுபோன்று அடுத்தடுத்த சம்பவங்கள் நடைபெறும் போது உடனடியாக இதே போன்று விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தீபிகா.